ஆனால் அவர் உண்மையிலே பயங்கரமான டைரக்டர். நான் கண்டினியூட்டி ஒரு வாட்டி தப்பு பண்ணேன், ஆனால் அவர் அதை கரெக்டாக பண்ணார். அதுக்கான மொமெண்ட்டாக இது இருந்தது. அவரை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸை அவர் ஒரு ஷாட் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஷாட் மட்டும் அவர் டைரக்ட் பண்ணார். அப்புறம் இன்னொரு ஷாட்டும் சொல்லுங்க சார்னா இல்லை போதும் அப்படின்ட்டாரு. அதோட பிடிஎஸ் எதாவது ரிலீஸ் பண்ணுவீங்களா சார்? பண்ணுவோம். சன் வந்து டைரக்டரா ஸ்டெப் இன் ஆகுது. அப்போ நான் கேட்டேன், டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கும், பட்டு நார்மலாக ஆக்ஷன் பண்ணால் ஜனங்களுக்கு பிடிக்காது. அவர் கொஞ்சம் ஓவர் பவராக தான் பண்ணுவார். எனக்கு அந்த படம் ரீமேக் வரும்போது அது சரியான டூலான்னு யோசிக்கிற இடத்துல நான் இல்லை. அதில் என்ன இருக்குது, அதில் ஃபியர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு பக்கம் லீக் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாங்க அதனால வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். கான்ட்ராஸ்டாக வேற ஒன்று நடக்குது. பியூர்லி எதுக்காக நடக்குது இது? ஐயா, இது தளபதி படம். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா மேபி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். போஸ்ட் எலெக்ஷன் இப்போ விஜய் சார் வந்து சிட்டிங் சிஎம்மா இருக்கிறாரு. ஆமாம், அது எனக்கே ஆர்வமாக தான் இருக்குண்ணா. பட் என் அசிஸ்டன்ட் சொல்கிறது என்னென்னா மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது இப்போ. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சமீபத்தில் உங்களுடைய ப்ரொடக்ஷன் வெஞ்சர் அனௌன்ஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங். ஆல்மோஸ்ட் நல்லவன். ஆமாம், ராஜுவோட ப்ரொடியூசரா வினோத் சார் எந்த இடத்துல டர்ன் அவுட் ஆகுறாரு? ஐ மீன் அதான் ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசர் இல்லை, அதுக்கு நான் பணம் போட்டு ப்ரொடியூஸ். ஆமாம், நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன். சுதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நாங்கள் 2 படம் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஷான்னு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நான் அதே ப்ரெசென்ட் பண்ணுறேன். 2 படம் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம். ஓகே. அந்த படத்தோட பேர் வந்து கான் பாபு. ராஜு டைரக்ட் பண்ணுற படம் பேர் வந்து ஆல்மோஸ்ட். ஓகே சார். ஆனால் எனக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபி எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எந்த படமுமே வந்து இது இவர் தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜான்ரால வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்க. அது வந்து நீங்க என்ன வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டரா வந்து நம்ம முத்திர குத்திர கூடாதுன்ற ஒரு தெளிவா, இல்லை வந்து யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஜான்ராஸ்? இல்லை, இப்போ ஜான்ரா பொதுவான அம்சம் வந்து படத்தில் க்ரைம் தான் எல்லா படத்துலையும் பொதுவான அம்சமாக இருக்குது. டீல் பண்ணுற ஏரியாஸ் வந்து வேறையாக இருக்குது. அதான் நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ட்ரிப்பு தான் மைண்டில் இருக்கு. அப்போது நம்ம ஒரு துறையை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை டக்குன்னு எமோஷ்னலாகி நான் பை பண்ண மாட்டேன். இமீடியட்டாக அதை நம்பி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவனை விடக்கூடாது. ஸோ அதை யோசித்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது நிஜமாகவே நடந்திருக்கா, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அமைப்போ ஒரு மனுஷனோ ஒரு ஐடி விங்கோ ஏதோ இருக்கா, வார் ரூமோ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தேடி போனால் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 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 மேட்ரை யோசிக்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது இவ்வளவு யோசிக்கிறது வந்து இப்போது நம்ம யோசிக்கிறோம், ஏன் மக்கள் யோசிக்க மாட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை. மிஷ்கின் சார் வந்து ஒரு நீயானான பேட்டியில் இதை சொல்லியிருப்பார். அதுதான் வந்து ஒரு நல்ல சினிமாக்காரனோட வேலை. ஜனங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் உன் வேலை, நீ அதை யோசித்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு துறையிலையும் சொல்ல முடியாத இன்ஃபர்மேஷன்ஸை, பேச முடியாத இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து பொதுவாக பத்திரிகைகள் பண்ணும். பத்திரிகைகள் வந்து இதை பண்ணணும், அதான் அவங்க டெமோக்ராட்டிக்காக ஒரு மெயின் பில்லராக அவங்களோட வேலை. ஆனால் இப்போது பத்திரிகைகள் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்குது, பத்திரிகை ஜேர்னலிஸ்ட்டுங்கிட்ட சுதந்திரமாக செயல்பட முடியாததுக்கு அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டுங்களுமே ஒரு சினிமா நடிகர் மாதிரி டைரக்டர் மாதிரி ஒரு பேஷனேட்டாக வர்றவங்க தான். ஜேர்னலிசமும் அன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் எல்லாமே இருந்ததில்லை. அடிப்பணியவே பண்ணியாத ஜேர்னலிஸ்ட்டுங்களாம் இருந்திருக்காங்க. நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க, ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக உயிரை கொடுத்த ஜேர்னலிஸ்ட்டுங்க இருக்காங்க. ஸோ அப்படி இன்றைக்கி அவங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே ஒரு பெரிய நிறுவனங்களுடைய லாப நோக்கில் இருக்கிற சேனல்ஸ் வந்து பத்திரிகைகள் லாப நோக்கத்தோடு செயல்பட முடியாது. பட் ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய காசு முதலாளிகளுக்கு தேவைப்படுது. ஒரு சேனல் நடத்தினா பெரிய காசு தேவைப்படும். ஸோ இந்த கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த லாப வெறி, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஜேர்னலிசம் சிக்கியிருக்கோன்னு தோணுது எனக்கு. ஸோ அப்போ அவங்களால எல்லா உண்மைகளையும் சொல்ல முடியல, சரியான சமயத்தில் சொல்ல முடியல. அவர் சொல்லும்போது அது தேவைப்படாத உண்மையாயிடுது. அல்லது சில சமயம் என்னென்னா மக்கள் விரும்புகிற உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க. ஸோ அதனால் அதை என் படங்களில் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணி தான் நான் அதை எல்லா படத்துலையும் கொண்டு வரேன். புரியுது சார். இப்போ நீங்கள் ஜனநாயகனில் ஒரு முக்கியமான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பகவந்த் கேசரின்றது தான் சரியான டூலாக இருந்தா, இல்லை வினோத் சார் கிட்ட வேற ஒரு ஐடியா இருந்து அது அதான் பகவந்த் கேசரி வந்து ஒரு கமர்ஷியல் டோனில் நல்ல படம்.
அதுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. தெலுங்கில் பாலையா நடித்ததில் அங்கே வந்து அவர் இந்த மாதிரி படம் நடித்ததே இல்லை. அது நிறைய பேருக்கு தெலுங்கில் வந்து ரொம்ப பிடிச்ச படம். நிறைய பேர் அது 2 வாட்டிலாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து டீக்ரேட் பண்ணுறத வந்து சரியான பாயிண்ட்டாக எனக்கு படல. பாலையா சாருக்கு ஒரு டோன் இருக்குது. அவர் இப்படி தான் ஆக்ஷன் பண்ணணும், அப்படி தான் ஆக்ஷன் பண்ணணும். அவர் வந்தாலே அவர் நார்மலாக ஆக்ஷன் பண்ணால் ஜனங்களுக்கு பிடிக்காது. அவர் கொஞ்சம் ஓவர் பவராக தான் பண்ணுவார். அப்போது அது சரியான டூலான்னா அதில் எனக்கு அந்த படம் ரீமேக் வரும்போது அதில் என்ன பண்ண முடியும்னு தான் நான் பார்க்குறேன். அது சரியான டூலான்னு யோசிக்கிற இடத்துல நான் இல்லை. அதில் என்ன இருக்குது, அதில் ஃபியர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ஃபியரை வச்சு என்ன பொலிட்டிக்ஸ் பேசலாம் அப்படின்னும் போது தான் எங்களுக்கு இந்த ஐடியாஸ் கிடைக்கிது. அதை நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார். அண்ட் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நெல்சன் சார், அட்லி சார்லாம் விஜய் சார் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அஸ் அ டைரக்டராக விஜய் சாரை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. இல்லை, எது என்னோட ஆசை. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் சார் டைரக்டே பண்ணல. ஆனால் அவர் உண்மையிலே பயங்கரமான டைரக்டர். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் கண்டினியூட்டி ஒரு வாட்டி தப்பு பண்ணேன். ஆனால் அவர் அதை கரெக்டாக பண்ணார். இல்லை இதான் கரெக்ட் நம்பி அப்புறமா நான் அதை வந்து அப்போ மறந்துட்டேன். எடிட் பண்ணும்போது எனக்கு அவர் சொன்னது தான் கரெக்டாக இருந்தது. ஸோ அவர் பயங்கரமாக டைரக்ஷன் தெரியுது. அப்போது அவரை ஒரு ஷாட் டைரக்ட் பண்ண வச்சா நல்லா இருக்குமே நம்ம படத்தில், லாஸ்ட் படத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கான மொமெண்ட்டாக இது இருந்தது. அவரை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸை அவர் ஒரு ஷாட் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அவர் வந்து உட்கார வச்சு ஆக்ஷன் சொல்ல வச்சோம். ஸோ அந்த ஒரு ஷாட் மட்டும் அவர் டைரக்ட் பண்ணார். அப்புறம் இன்னொரு ஷாட்டும் சொல்லுங்க சார்னா இல்லை போதும் அப்படின்ட்டாரு. அதோட பிடிஎஸ் எதாவது ரிலீஸ் பண்ணுவீங்களா சார்? பண்ணுவோம். வெயிட்டிங் ஃபார் தட். இன்னொரு பக்கம் விஜய் சார் சிஎம் ஒரு பக்கம் போனாலும் அவரோட சன் வந்து டைரக்டரா ஸ்டெப் இன் ஆகுறாரு. ஆமாம். ஸோ அந்த விஷயம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணது உண்டா, ஆர் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் பண்ணதில்லை. பட் ஆனால் அவர் சஞ்சய் சார் நான் ஒரு இதில் பார்த்தேன், சங்கர் சார் பையனுடைய மூவி லான்ச்சில் பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், தயவு செஞ்சு நடிங்க, ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதையோடு இருக்காங்க, டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கும், பட்டு நடிக்கவும் செஞ்சுட்டு டைரக்டும் பண்ணலாம். அது இவ்வளோ இவ்வளோ நீளமாக தெளிவாக பேசலைனாலும் ஷார்ட்டாக அதை சொன்னேன், நடிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே சார். சார் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்திய சினிமா வந்து அதிகமான ஸ்பிரிச்சுவல் படங்கள் வருது. லைக் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ கருப்புன்னு ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து முருகன் சார்ந்த படங்கள் வர்றதுக்கான ஒரு லைன். அதான் அது நீங்கள் அதான் ஒரு அந்த ரூலர்ஸ் உடைய விஷயம்தான். நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் பவர் வந்து இருக்கோ அந்த கைண்ட் ஆஃப் விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் ரைட் விங் ரூலர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் மூடு வந்து கிரியேட் ஆகுது. அது நல்லதா கெட்டதான்னா ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி பார்க்குறேன்னா ஃபார் டிசிப்ளின்னு பார்க்குறேன். நான் வந்து ஒரு சயின்ஸ் வந்து அறிவுக்கும் ஒரு பக்கம் டிசிப்ளினுக்கும் இருக்கணும். இந்த ரெண்டும் லைஃப்பில் இருக்கணும். சயின்ஸை ஒரு பக்கம் சாமியை ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ அதனால் எனக்கு சாமி படம் வர்ற அதே சமயத்தில் ரேஷ்னல் திங்கிங்கோடையும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு தோணும். நீங்கள் பண்ணுவீங்களா சார் அந்த மாதிரி? எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. எனக்கு ஸ்ரீரங்கம் கோவிலோட கதை ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். தஞ்சாவூர் கோவில் கட்டப்பட்ட கதை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணணும்னு தோணியிருக்கு. அப்புறம் பீஷ்மரோட கதை ஒன்று இருக்குது, அது ரொம்ப பீஷ்மர் எப்படி பீஷ்மர் ஆனார் அப்படின்ற ஒரு கதை இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதை பண்ணணும்னு தோணியிருக்கு எனக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் வேரியஸ் ஆஃப் ஐடியாஸ். ஆமாம். ஓகே, இந்த டிலே ஏன்னா வலிமை அந்த டைமில் உங்ககிட்ட வந்து எங்கே பார்த்தாலும் இந்த வலிமை அப்டேட்ன்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்தது. ஆஃப்டர் தட் ஜனநாயகனுக்கு தான் அந்த ஒரு ப்ரெஷர், பிகாஸ் அந்த ரிலீஸ் அது ரெண்டுமே எங்கேயாவது ஒரு நாள் உங்களுக்கு தோணுச்சா சார்? இந்த 2 படத்துக்குமே அந்த வெயிட்டிங் பீரியட். ஆமாம், அது நம்ம 2 மேட்டருமே நம்ம கையில் இல்லை. ஒன்று நேச்சர் பண்ணவே கோவிடு, அது நம்ம கையில் இல்லை. இது வேற மாதிரியான பிரச்சனை. ஸோ அதனால ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. ஓகே சார். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் வந்திருந்தா மேபி இட் வில் பி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். போஸ்ட் எலெக்ஷன் இப்போ விஜய் சார் வந்து சிட்டிங் சிஎம்மா இருக்கிறாரு. ஆமாம், அது எனக்கே ஆர்வமாக தான் இருக்கு. நான் அதை இப்போ எப்படி ஜனங்க வந்து பார்க்குறாங்க. பட் என் அசிஸ்டன்ட் சொல்கிறது என்னென்னா மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது இப்போது அவர் பேசுகிற விஷயம்லாம் வேற ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிரிக் ரைட்டர் விவேக் சாரும் பார்த்துட்டு மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ பேசுகிற டைலாக்லாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் அந்த 2.5 மணி நேரம் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷனோட கண்டென்ட் இருக்கும். லாஸ்ட் ½ hour கண்டென்ட் மாத்திரம் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து கவனமாக
பார்த்தா அதோடைய வேல்யூஸ் புரியும். அதை வச்சுட்டு நீங்கள் நிறைய யோசிக்கலாம், படிக்கலாம். அது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக பெட்டர் பண்ணும். ஓகே. நிறைய பேர் சொன்னாங்க படம் லீக் ஆனனால சில போர்ஷன்ஸ் எல்லாம் மாற்ற போகிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது இருக்குது. நான் சொல்கிறது சின்ன சின்னதாக இருக்குது. மேஜரான இது அப்படியே இல்லை, அப்சைட் டவுன் அந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே. ஆனால் இப்போ டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லீக் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாங்க இதனால வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும் படத்துடைய டிக்கெட்ஸ். ஆனால் கான்ட்ராஸ்டாக வேற ஒன்று நடக்குது. ஆமாம் ஆமாம். இல்லை, நானும் பயங்கர அதுதான் விஜய் சாரோட பவர் வந்து அது இருக்குது. இது பியூர்லி எதுக்காக நடக்குது? இது எல்லாமே விஜய் சாருக்காக நடக்குது. விஜய் சார் மேலே ஒரு தனி மனுஷன் மேலே ஒரு இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ அன்பு காட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய, அதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருன்றது ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர் லைஃப்ன்றது வந்து நான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், அந்த அப்பா பையன் அவங்களோட லைஃப் வந்து நம்ம இப்போ இமீடியட்டாக நம்ம இன்ஸ்பயர் ஆகிக்க வேண்டிய விஷயம். ஒரு அப்பா எவ்வளோ பெரிய கனவை தான் மகனை வச்சு கண்டிருக்காரு, ஒரு பையன் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்ற அந்த மேட்டர் இருக்குல்ல, அது நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுதான், அந்த அன்பு இருக்கிறது தான் இந்த டிக்கெட்டோடைய புக்கிங்ஸ்க்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க, அவருக்காக படம் பார்க்க வர்றவங்க கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மறுபடியும் அதை பார்த்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஒர்த்தான கண்டென்ட் தான். அதில் எங்களுக்கு சில ஃப்ளோ இஷ்யூஸ் அது இதெல்லாம் வந்து சென்சார் இஷ்யூஸ் அது இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி மக்கள் அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இந்த ஏ சர்டிஃபிகேட்க்கு ஓகேவா சார்? ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் யாருக்குமே ஓகே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசருக்கு ஓகே கிடையாது, ஹீரோவுக்கு இது வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் வந்ததே கிடையாது, எனக்குமே ஏ சர்டிஃபிகேட் வந்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் தான், ரொம்ப கஷ்டம் தான் அது. பட்டு ஓரளவுக்கு தான் எங்களால் ஃபைட் பண்ண முடியும். ஸோ ஒரு அத்தாரிட்டி, சென்சார் போர்டு வந்து ஒரு அத்தாரிட்டி, அவங்க நோன்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து இருக்கிற வழி வந்து இன்னும் பல வருஷங்கள் ரிலீஸை தள்ளி போட்டுரும். அதுக்கடுத்து இருக்கிற இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்தோம்னா, அதனால் இப்போதைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏதாவது மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி அவங்க வந்து அதை வேறு எதுலையாவது பார்க்க வைக்க ட்ரை பண்ணும். ஓகே ஓகே சார். ஏன்னா ஏ சர்டிஃபைட் அப்படின்னு வர்றப்போ பிரச்சனை வந்து தியேட்டர் மட்டும் இல்லை, டெலிவிஷன்லேயுமே அந்த பிரச்சனை வரும். டெலிவிஷன் ரைட்ஸாக போகிறப்பயுமே இல்லை, அதுதான், அதுக்கு டெலிவிஷனுக்கு நம்ம அது ப்ரொடியூசர்ஸ் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார், அஸ் கிரியேட்டராக ஜனநாயகனுடைய ஆக்சுவல் ரிலீஸ் டைத்துக்கு நடுவில் பராசக்தி வரதா இருந்தது. பட் பராசக்தி வந்தப்போ ஜனநாயகன் வரல. ஸோ நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு ஹேட்ரட் வந்து அந்த ஒரு படத்தின் மேலே வந்த மாதிரி ஆடியன்ஸினுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது பிகாஸ் ஆஃப் ஃபியூ அதர் திங்ஸ். ஒரு கிரியேட்டரை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வாஸ் தட்? இல்லை, அது கஷ்டம்தான். அது எந்த கிரியேட்டருக்கோ அந்த டீமுக்குமே கஷ்டம்தான் அது. ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணல. அது இருந்துச்சா நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு தெரியுது. நான் ஒரு டீப் ப்ரெஷரில் இருந்ததுனால நான் ரொம்ப முடங்கிட்டேன், எதுவுமே பார்க்கல. பட் அந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லை ஒருத்தவங்களுக்கு அந்த ஹேட்ரட் வருதுன்னா அது ப்ராப்ளம் தான். புரியுது. ஸோ த ஃபைனல் டேக் அவே ஆஃப்டர் ஜனநாயகன், வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹெச் வினோத் சார்? நான் எழுதிட்டு இருக்கேன், இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகலை. எழுதி முடிச்ச பிறகு சொல்கிறேன். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க about ஜனநாயகன் அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ். விஷ் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த 23rd July இட்ஸ் கோனா பி a massive success அண்ட் பெரிய செலிப்ரேஷன் இருக்கு போது நாங்கள் காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.